தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி வர வாய்ப்பு. கோவையில் நாளையும் நாளை மறுதினமும் அதி கனமழை பெய்யும் என கணிப்பு. கோவைக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர் வருகை. கொடைக்கானல் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழையால் இதமான சூழல். உதகையிலும் மிதமான மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மின்கம்பங்கள் சேதம். குளச்சல் அருகே 150 அடி உயர செல்போன் கோபுரம் சரிந்து வீட்டின் மேற்கூரை சேதம். குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். வெள்ளப்பெருக்கால் கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதிப்பு. ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சுற்றுலா பயணிகள். சென்னை உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களின் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம். கர்நாடகா, கேரளா, பீகார், மேற்கு வங்க முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான மாநிலங்களின் பங்கு குறித்து அதிகாரிகள் விளக்கம். மாநிலம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர்கள் பேச்சு. கிராமங்களில் ஓலை குடிசைகள் உள்ளிட்ட அனைத்து வீடுகளுக்கும் சொத்து வரி உயர்த்தப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பஞ்சாயத்து பகுதிகளில் உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்பப் பெற வலியுறுத்தல். சென்னை வியாசர்பாடியில் அதிமுக கொடி கம்பத்தை தொட்ட 2 சிறுமிகள் மீது மின்சாரம் தாக்கியது. 4 வயது சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னை அருகே திருவேற்காட்டில் விளையாட்டு மைதானத்துக்கு இரும்பு வேலி அமைக்கும் நகராட்சியின் திட்டத்துக்கு எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கைது செய்த காவல்துறையினர். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி அருகே மூதாட்டியை கொலை செய்து நகைகளை திருடிச் சென்றவரை சுட்டுப் பிடித்த காவல்துறை. கத்தியை போட்டுவிட்டு சரணடையுமாறு கூறியும் கேட்காததால் தற்காப்புக்காக சுட்டதாகவும் விளக்கம். சிவகாசி பேருந்து நிலையம் அருகே தீப்பெட்டி மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரம். சென்னை கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை மார்க்கத்தில் இன்று பிற்பகல் 18 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக 4 மணி நேரத்திற்கு ரயில்கள் இயக்கப்படாது என்றும் விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு சென்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசுகிறார். சென்னையில் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்த ஆபரண தங்கம் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலை மீண்டும் 9,000 ரூபாயை நெருங்குகிறது. 80 கோடி ரூபாய் செலவில் கலைக்கூடம், அரங்கம், இசையோடு கூடிய நீரூற்றுகள் என புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது சென்னை வள்ளுவர் கோட்டம். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.
மெரினா சென்ட்ரல் உள்ளிட்ட சென்னைக்கு என இருக்கும் பல்வேறு அடையாளங்களுள் வள்ளுவர் கோட்டத்திற்கு தனி இடம் உண்டு. ஆயிரத்து 1976 ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்க முடிவெடுக்கப்பட்டு 2024 ஆண்டு ஜனவரி மாதம் பணிகள் தொடங்கப்பட்டன. தற்பொழுது பாரம்பரிய கட்டடக்கலை மற்றும் நவீன வசதிகளுடன் வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 110 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை கொண்ட கல் தேரை சுற்றி ஒளி மற்றும் ஒலி காட்சி இடம்பெற உள்ளது. நினைவு சின்னத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் பார்வையாளர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை உருவாக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் எப்பொழுது திறக்கப்படும் என பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நான் ஏற்கனவே சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கேன். இப்போ பசங்களாம் பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் இன்னும் வேலை படிகளில் முடியலைன்னு சொல்கிறதுனால பிள்ளைங்களாம் ஆர்வமாக இருக்காங்க. சீக்கிரம் வேலை முடித்தா இப்போ எல்லோரும் பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். இந்த தேர் இது சூப்பராக இருக்குது. நிஜமாக கண்டிப்பாக எங்கள் குட்டீஸ்லாம் கூட்டின்னு வரலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. திறந்தாங்கன்னா கம்பல்சரி கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாம் தான் இருக்கும். 1600 பேர் அமரக்கூடிய குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்கத்தின் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இசை நீரூற்றுக்கள் மற்றும் திருக்குறள் காட்சிகளும் இடம்பெறவுள்ளன. தூண்கள் மற்றும் சிற்பங்களுக்கு வர்ணம் பூசப்பட்டுள்ளன. நுழைவு வாயில் அமைத்தல், புல்தரை அமைத்தல், தளக்கற்கள் பதித்தல் உள்ளிட்ட பணிகள் முடிந்துள்ளன. வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெற்று பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட உள்ளது. ஒளிப்பதிவாளர் பரத்துடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. ரவிமோகன் ஆர்த்தி குடும்பத்திற்கிடையான அறிக்கை போருக்கு முற்றுப்புள்ளி வைத்த உயர்நீதிமன்றம் இரு தரப்பினரும் அவதூறு கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. நட்சத்திர தம்பதியாக வலம் வந்த ரவிமோகன் ஆர்த்திக்கு இடையே திடீர் விரிசல் ஏற்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு தனது மனைவியை பிரியப் போவதாக திடீர் குண்டை தூக்கி போட்டு அதிர்ச்சியை கொடுத்தார் ரவிமோகன். இருவரின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் பாடகி கெனிஷாவுடன் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் மேட்சிங்காக உடை அணிந்து வலம் வந்தார் ரவிமோகன். விவாகரத்து முடிவுக்கு இடையே பாடகியுடன் ஒன்றாக சேர்ந்து வந்திருந்தது நெட்டிசன்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சினிமா வட்டாரத்திலும் பலவாறாக பற்றி எரிய ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து ஆர்த்தியும் ரவிமோகனும் தங்களது திருமண விவகாரம் குறித்து பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். தன்னை முன்னாள் மனைவி என்று குறிப்பிட வேண்டாம் என்றும் தந்தைக்கான கடமையை நிறைவேற்ற ரவிமோகன் தவறிவிட்டதாகவும் ஆர்த்தி குறிப்பிட்டார். ஆர்த்தியின் அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 4 பக்க அறிக்கை வெளியிட்ட ரவிமோகன் 300 முறை ஆர்த்தியை முன்னாள் மனைவி என குறிப்பிட்டார். மேலும் தன்னை பொன்முட்டையிடும் வாத்து போல மனைவி குடும்பத்தினர் பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டினார். மருமகனுக்கு பதிலடி கொடுக்க மாமியார் சுஜாதாவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதேபோல் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் விளக்கமளித்த ஆர்த்தி, ரவிமோகனும் தானும் பிரிய 3வது நபராக வந்த பாடகி கெனிஷாதான் காரணம் என போட்டுடைத்தார். மேலும் தீய வழியில் சென்ற கணவரை காப்பாற்றிய தனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என பட்டம் கிடைத்ததாக ஆதங்கத்தை கொட்டிய ஆர்த்தி ரவிமோகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். இப்படி மாறி மாறி அறிக்கை போர் நடந்த நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க
மனைவி ஆர்த்திக்கு மற்றும் அவரது தாய்க்கு தடை விதிக்க வேண்டுமென நடிகர் ரவிமோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தபோது நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி தரப்பில் பரஸ்பரம் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மாட்டோம் என்றும் ஏற்கனவே வெளியிட்ட பதிவுகளை நீக்கி விடுவதாகவும் உத்தரவாதம் அளித்தனர். மேலும் இருவர் குறித்து சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இரு தரப்பினரும் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் ஏற்கனவே பொதுத்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை நீக்க வேண்டுமென அறிவுறுத்திய நீதிமன்றம் நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி குறித்த செய்திகளை வெளியிடவும் விவாதிக்கவும் சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டார்.